அங்கிட்டு கேமரா இருக்கியா? ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது. திரும்ப அதே தான் நான் கண்டினியூ பண்ணேன். எனக்கே மறந்துருச்சு. நான் எப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருந்தேனே எனக்கு மறந்துருச்சு. எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா அப்ப கூட நான் ரீல்ஸ் தான். டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ள கொண்டு போனா தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். நான் வந்து எனக்கே என்ன பார்த்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன்னு தோணுச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? நம்ம டீச்சர் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கேன். 11 ஸ்டார்ட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். பட் அது போது 1 2 ஸ்டாப் பண்ணிடலாம், ஹெட் பெயின் வரும், ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம், ப்ராப்ளம் ஆகும்னு தோணுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 டார்ச்சர் பண்ற ராஸ்கல். Then morning I have to go to school. இருந்தாலுமே I am seeing the phone. இன்னொரு பக்கம் ஒரு டீச்சர் நம்ம அப்படிங்கிறப்ப இன்னும் கூடுதலா ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கில்ட் ஆகுது. நம்ம வந்து டாட்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம். ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் வந்து நம்ம பார்க்குறோமே கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா அது தோணுது. நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது. திரும்ப அதே தான் நான் கண்டினியூ பண்றேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோன்ல தான் கண்ணு முழிக்குது. சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான். ஸோ ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தூங்குறப்பையும் அதே தான். சாப்பிட்றப்போ என்ன பார்க்கறதுன்னு தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அப்புறம் அதை போட்டுட்டு தான் ஓகே ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாதி சாப்பாடு தேடுறதுல போயிடுது. மீதி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறப்ப கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனால என்ன பயம் வருதுன்னா, எனக்கு என்னோட மூட்ஸே வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி தான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பக்கத்துல யாரோ இருந்தாலும் இதில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க எதாவது கேட்டாலும் அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு எனக்கு. உங்க மூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ எனக்கே மறந்துருச்சு. நான் எப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருந்தேனே எனக்கு மறந்துருச்சு. உண்மையிலுமே நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. சீரியஸ் பயம் தான், நியாயமான பயம். அந்த பயம் இருக்கட்டும். சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நான் போய் வந்து என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணணும் நானே தாட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி நான் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறேன். என்ன நியூஸ் வந்திருக்கு, என்ன லைவ் அப்டேட் போது இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணுறேன். வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போய் இந்த ஸ்பீட் வந்து இப்போ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதை விட ஃபோனோட அடிக்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒரு ரீல்ஸ், ஒரு மெசேஜ், வாட் ஏதோ ஒன்று பார்த்துறது, ஸ்க்ரோல் பண்ணுறது. இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் திரும்பிங்கன்னா ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்குது. திடீர்னு மறுபடியும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது டக்குன்னு வந்து என்னோட மறந்துடுறேன், என்ன பேச வந்ததே மறந்துடுறேன். அந்த அளவுக்கு வந்து என்னன்னா சோஷியல் மீடியா, கேம்ஸ், டெய்லி நியூஸ், அந்த அப்டேட்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் முன்னாடி வச்சுக்கிறோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு அப்படியே பதட்டம் ஆயிரும். பார்க்கணும் அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன மெசேஜ், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போயிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுல என்னோட பிசினஸ் நான் விடுற மாதிரி தோணுது. அசிங்கமல்லவருக்கு. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? திருப்பூர்ல வந்து கார்மெண்ட்ஸ் அக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பிசினஸ் உங்க கணக்குல போயிருக்கும்? ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து பிரேக் ஆகுது. இது தெரிஞ்சு இதை விட முடியல. விட முடியல என்ன சார், அதுக்கு என்னமோ அது என்ன சும்மா ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலும் உடனே பார்க்கணும். டேய் என்ன இலவுடாது. ஏதாவது சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம், வெப் சீரிஸ், அதை வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய மைண்டு நம்மளே கண்ட்ரோல் இல்லாமல் அடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தோணுதே ஒழிய அந்த டைம் ஷெட்யூலில் வச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதே தோணலை. அந்த நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணுறோன்றது சில நேரங்களில் தெரியறது இல்லை. நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்கில் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு ஸோ அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் போது நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம். என்ன பண்ணுறோன்னே சில நேரங்களில் தெரியதில்லை. ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் கடைசியில் பிரெட் ஆம்லெட் செய்கிறது எப்படின்ற வீடியோ வரைக்கும் போகிற மாதிரி அப்படியே நம்மளை அந்த சஜஷன்ஸை கொண்டு போயிட்டே இருக்குது. அது நெவர் எண்டிங் லூப்பாக போகிறது. நம்மளே எங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணி கட் டவுன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த ஆப்சன்ட் மைண்ட் ஆக தான் எனக்கு பயம் வந்து சோலி முடிச்சு. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள நாங்கள் வந்ததே ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கோ வீடியோ ப்ரிப்பரேஷன் அப்படி தான் ஒரு ஜென்ரலாக தான் நாங்கள் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தோம். ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது பல விஷயங்கள் நமக்குள்ள வருன்ற மாதிரி தான் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சோம். தெரியாமலே நான் ரோல் ட்ராப்ல நான் மாட்டியிருக்கேன். நான் ரொம்ப டிபெண்டன்ட் ஆகிட்டேன் சார். ஒரு ஸ்கூல் படிக்கும் போது டிக்ஷனரி இல்லாமல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். நான் எப்படி டிபெண்டன்ட் ஆகிட்டேன்னா மட்டுமே நம்புறேன். எனக்கு முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. திடீர்னு உடம்பு சரியில்லை, அந்த சிம்டம்ஸை பார்க்குறேன், இதனால தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், மறுபடியும் ஏஐ செக் பண்றீங்க. அப்போ அது எனக்கு ஒரு வேற மாதிரியான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணு. நான் பண்றது தப்பு தான் எனக்கு தெரியுது 100%. ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. விடமாட்டான் போல் இருக்கு. அப்படியே புலம்பி கொட்டிட்டீங்க. ஆமா சார், அந்த அளவுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வர முடியல? போனை எடுக்க கூடாது, நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு நான் ஒரு 2 நாள் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணி வச்சு பார்த்தேன் சார். ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குது எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்ல, வேற ஏதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் தோணுதே தவிர அது தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது மனசு. போதும் நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது. எப்போ பயம் வந்ததுன்னா இப்போ என் ஃபோன் வந்து ஒரு 3 நாள் வந்து நான் கீழே போட்டு மலையில் ஃபோன் நஞ்சிச்சு, ஃபோன் ஒர்க்கே ஆகலை.
2 மணிக்கு போயிட்டு எங்கள் அம்மா ஃபோன் ஆன் பண்ணி ஓகே நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சேனலில் புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து வந்திருக்கா இல்லையான்ட்டு சர்ச் பண்ணுற வரைக்கும் எனக்கு அதில் ஒரு மாதிரி பயம் வந்தது. நீங்க பெரிய அறிவாளிங்க. ஃப்ரெண்டு கூட காலில் பேசிட்டு இருப்பேன், அப்போவே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது திடீர்னு கால் கட் ஆயிருச்சு. நான் ஃப்ரெண்டு தானே அப்புறமா பேசிக்கலாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணல. ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஃபோன் பேச பேச வண்டி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சப்போ கூட அவனுக்கு கால் பண்ணி எனக்கு சாரி சொல்லணும்னு தோணல. இந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சாரி ரீல் தான் அவனுக்கு அனுப்பணும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? கம்யூனிகேஷனே ஒரு சோஷியல் மீடியா வழியா தான் இருக்கணுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல கையெல்லாம். நம்மளே இழந்துட்டு வரோம். பொதுவா அன்பன் பெரும்பாலும் வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துவோம். கவலைப்படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், டோன்ட் வரி, ஏதோ சொல்லுவோம். ஆனா அதை கூட ஒரு வீடியோவா தான் பிரசன்ட் பண்ணுங்கிற அளவுக்கு மைண்ட் போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவலான கண்டென்ட்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம வந்து சோஷியல் மீடியா அடிக்ட் கிடையாது. டெய்லி ரொட்டீனுக்கு ஒருத்தருக்கு இது தேவை. பொலிட்டிக்கல் ஆகட்டும், வேற இன்டெலெக்சுவல் இலக்கியம் இந்த ரிலேட்டட்லேயே பார்க்குறோம். நம்ம வந்து அடிக்ட் கிடையாது அப்படின்ற ஒரு தாட்டில் நான் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட கமிட்மெண்ட்டே என்னால் பண்ண முடியல. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நான் தான் பண்ணணும், 2 சிஸ்டர் இருக்காங்க, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நான் தான் அதை கேதர் பண்ணணும் அப்படின்றப்போ நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் போய் கமிட்டே ஆகிறேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஏன் அது வரைக்கும் என்ன பண்றீங்க? என்ன நம்ம வந்து இதுக்குள்ளேயே அடிக்ட் ஆகிருக்கோம் சார். அப்புறம் பார்த்துக்கலாம், 1.5 hour வீடியோ இருக்குது, இதை முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு தாட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்மெண்ட்டையும் நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். ஈவன் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை கூட நான் அப்படி தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஜஸ்ட் ஒரு காரில் போகிறப்போ கூட எனக்கு சோஷியல் மீடியா ஸ்க்ரீனில் பார்க்கலன்னா கூட எனக்கு வாய்ஸாக கேட்கணும். 2-3 வேலை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட காதில் ஹெட்ஃபோனில் அந்த வாய்ஸ் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேட் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு 3 days எனக்கு வேலையே வந்து இதுதான். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அடுத்தடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன. நாட்டில் அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. என்னோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கு. ஸ்டார்ட் அப் பண்ணுற பிஸ்னஸ் உள்ளே வரேன். என்னோட எல்லாமே வந்து டிஜிட்டலைஸாக பண்ணுறேன் நான். அதுக்குள்ளே போனாலே வேற ஒரு கண்டென்ட்க்கு ரிலேட்டடாக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிடுறோம். ரிலேட்டடாக பண்ணணும்னு நினச்சா ஒரு லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அந்த இடத்துல நான் இன்னும் ஸ்ட்ரகிள் நின்றுட்டே இருக்கேன். நான் வளர்ற ஆளு ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி மாற்றப்போ பயம் வரும். ஆமாம் சார். சம்டைம்ஸ் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு தோணும். லைக் இப்படியே நம்ம பார்த்துட்டே இருப்போமா. ஆஸ் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ணலையே, இப்படி நம்ம பிரெயின் ராட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும். மோஸ்ட்லி நான் லூஸ் பண்ண டைம் சார். வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து எக்காரணம் முன்னிட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. இப்போ ஒரு 8:45க்கு ஒரு பஸ் வருதுன்னா 8:30க்கு நான் கிளம்பிடுறேன். 10 minutes இருக்கே, அந்த 10 minutes நம்ம போய் அங்கே நிற்கலாம், முன்னாடியே போகலாம் அப்படின்னு தோணாம 10 minutes இருக்கே, நம்ம அந்த 10 minutes நம்ம ஃபோன் பார்க்கலாம். 10 minutesல ஃபோன் பார்த்தாலுமே அது போயிடும் சார் டைம். உடம்பு முடியாமல் போனப்போ என்ன செஞ்சேன்னா நான் ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. 2 to 3 months ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அப்போ நான் வந்து சுத்தமாக எந்திரிக்க முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னால அந்த ஃபோனு லேப்டாப் இதில் இருந்தே பழகிட்டேன். இப்போ நான் வேலைக்கு திரும்ப போகும்போது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என்னடா திரும்ப வேலைக்கு போகிறோமே ஃபோன் யூஸ் பண்ண முடியலையே, எனக்கு அந்த தாட் வருது, நம்மளால திரும்ப பார்க்க முடியலையே, அப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுமா அந்த வேலையை. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பிரேக் டவுன் பண்ணிட்டு நம்ம பேசாமல் போய் வீட்டில் படுத்து பேசாமல் ஏசியை போட்டு நம்ம ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு போகலாமே, என்னத்துக்கு போய் உடைக்கிறோம், அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியாவோ என்னமோ ஒன்று நேரில் ஆளை பார்த்து என்னால் பேச முடியல. உங்க போனா நினைச்சு இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே கோவப்படுறோம். ஆனால் நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட்டு கோவப்படணும். நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் அது அடிக்ட் ஆகிருக்கோம். ஆனால் அந்த கோபத்தை வந்து மற்றவங்க மேலே தான் காட்டுறோம் நம்ம. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நான் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். இது இல்லனா ஐ வில் பீ சோ ஹாப்பி. இது இல்லனா இவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தோணுது இல்ல, அதை விட்டா ஆனா விட முடியல சார். இந்த என்வாயரன்மெண்ட்ல எனக்கு இது இருந்தா தான் என்னால சர்வை பண்ண முடியுது. ஆனா எனக்கு இது வேண்டாம். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டா இருக்கும், பட் அவங்ககிட்ட பேசுறது போல அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாகவே நான் சோஷியல் மீடியாவில் காமிச்சிட்டு போயிடுறேன். சுத்தியல் அடிச்சா கூட இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்லேயே இருக்கு அங்கிட்டு கேமரா இருக்கியா? ஏன்னா மார்னிங் 6 மணிக்கு ஏஞ்சதுலேருந்து ஃபேமிலியை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபோனை பார்க்கக்கூடாது சார். இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது. என்னோட ஹாப்பினஸ் ஆகட்டும், ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், சோசியல் மீடியா ஸ்பெண்ட் பண்ணுறது, ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கணும், அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஹாப்பினஸும் ஷேர் பண்ணுறதில்ல, என் சேட் மூமெண்ட்டும் ஷேர் பண்ணுறதில்ல. ஒதுங்கி வந்து ஃபோன், சோசியல் மீடியா இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணால் ரீல்ஸ் இருக்குது, சேடாக இருக்குன்னா நான் ஸ்டேட்டஸ் போட்டு நான் என்னோட எமோஷன்ஸை காமிச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேங்க சார்.
நைட் டைம்ல வந்து தூக்கம் வரலன்னா ஃபோன் பார்க்கறது, ஃபோன் பார்த்தா தூக்கம் வரல, இது வந்து ஒரு சைக்கிளா மாறிடுது. கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்றப்போ மூட் சேஞ்சஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ரொம்ப சண்டைகள் வந்து ரொம்ப ஃபேமிலியில அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் பேபி. அவங்கள கூட என்னால் பார்க்க முடியல. நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாக ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ குழந்தை எப்படி இருக்கும், பாப்பா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ரீல்ஸை தான் பார்க்கும். அவங்க கூப்பிட்றாங்க, இங்கே பாருங்க பாப்பா அப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கூட என்னால் பார்க்க முடியல. ஒரிஜினல் டெசிஷன் மேக்கிங் வந்து போயிருச்சு சார். அட்மின் மேனேஜராக இருந்தேன் ஒரு எம்என்சியில். எதுக்கு சொல்யூஷன்னாலும் எங்கிட்ட வந்து கேட்பாங்க. அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் அட்மினாக இருந்தாலும் மகாலட்சுமிகிட்ட போங்க சொல்யூஷன் கிடக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்போ என்னோட ஃபேமிலிலேயே என்னால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியல. சமையல் பண்ணால் கூட நம்ம பார்ப்போம், அதில் இன்னும் தெளிவாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் சார். இதுதான் பண்ணணும், இப்படி தான் வரணும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னேறணும்ப்பான்னு சொல்லி தான் அவனை வளர்த்தேன். அவனை அந்த அளவுக்கு வந்தான். இதில் நானே அதுக்கு அடிமையாகவும் அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை ஒரு பூஜை பண்ணால் கூட அது சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பாரம்பரியம் ஒரு வழிமுறையில் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நார்த் இந்தியன் வருவாங்க, மலையாளிஸ் வருவாங்க, தெலுங்கு. அப்போ அவங்க கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குமேனு. You are totally wrong. போய் உள்ள பூந்து பார்க்க தூக்கமே போயிருச்சு சார். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகி டிப்ரெஷன் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு. என்ன கொடுமை சரவணனது. வெளியில் போய் யார்ட்டையுமே சரியாக பேசுறது இல்லை சார். இப்போ வந்து ஃபோன்லேயே உதாரணத்துக்கு வந்து எங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ பேசுகிறேன்னா நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே பேசுவேன். அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதையுமே என்னால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க என்கிட்ட, அது எனக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர் ஸ்டோரி புக்ஸ்லாம் அதிகமாக படிப்பேன் சார். இப்போ எதுவுமே என்னால் வந்து படிக்க முடியல. லைக் வந்து ரீல்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி கோவம், டிப்ரெஷன் இப்படிங்கிறக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறேன் சார். ரொம்ப கோவம் வருது. ஏன் என்னன்னே தெரியல சார். வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா யாராச்சும் ஒருத்தர் தட்டி கூப்பிடுவாங்க நான்சின்ட்டு. என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்டுருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் அவங்கள எதிர்த்து பேசுவேன். என்னால் நிறைய பேர் ஹர்ட் ஆகுறாங்க சார். காலேஜ் படிக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அப்போ கூட நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தெரியாது, மறந்துடும். அப்போ கூட நான் பார்த்த ரீல்ஸ் வா பக்கமா அந்த சாங் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஆன்சர் ஞாபகம் வராது. 12th பப்ளிக் படிக்கும்போது வந்து அப்பா அடிச்சாரு, என்ன படிக்கவே மாட்டேன். அப்போ அடி வாங்கிட்டு கூட விளாக் மட்டும் நீ வந்துடும், அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறேன் அப்படின்னு. ப்ரொஃபஸர் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு டிஸ்கரி போட்டு ஆன்சர் சொல்லிடுவேன். தெரிஞ்சுக்கலாம். இதுவெல்லாம் லட்சியம். உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லு. 10 நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட அந்த ஆன்சர் என்ன சொல்ல முடியும். ஆனா நான் சொல்லல. எங்க அப்பாவும் அடிக்ஷன் தான், ஆனா நான் அடிக்ட் ஆவறேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு மிதிப்பாரு. ஃபேமிலில 2 பேர் வந்தா ஆப்போசிட் சைடுல ஒருத்தங்க உட்காருவாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் ஃபேமிலியா. உங்களுக்குமே பயம் இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ ஃபோன் இல்லாம இருக்கவே முடியல. 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த கேப் கிடைக்கும். அந்த கார் ஓட்டும் போது சிக்னல் நிக்கும் பாருங்க, அந்த டைம் கூட ஃபோன் நோண்டணும். பாரதேசி பண்ணாட ஆக்சுவலாக ஜேசிபி ஓனர் பேமெண்ட் வாங்க ஆக்சுவலாக நான் தான் போகணும். ஃபோன் ஓட்டிட்டு சங்கடப்பட்டு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு காசு வாங்க போக மாட்டேன். எப்போ பாரு ஃபோன் பார்த்து கண்ணு மங்களாயிடுச்சு. காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர திடீர்னு காணா போயிடுறியா தோண கூட வச்சுலாம் கூட அந்த நேரத்தோட ஃபோன் பண்ணுவான். ஃபோன் எடுத்து பேசினா கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இப்போ என்னைக்காவது உங்க பொண்ணுகிட்ட சொல்லிக்கலாம், நீ பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போட அவ்வளோ இப்போ கேட்க முடியல. நீங்க என்னப்பா ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க, பண்ணாம இருங்க நான் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்றேன். ஆனால் இருந்தாலும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல. வீட்டுக்குள்ளே ஃபோனை பார்த்துட்டு வெளியே வந்து இந்த சூரியன் என்னால் பார்க்க எனக்கே பக்குன்னு இருக்கு. போதும் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறது. ப்ரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே குளிக்க போகும்போது உள்ள ஸ்பீக்கரும் கொண்டு போயிடுவேன். பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ள கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். நான் வந்து மேனேஜராக இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். வேற ஒர்க்லாம் கிடையாது. மேனேஜர் வேலை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் கூட அதுல இன்னும் கொஞ்சம் அங்கே அப்கிரேட் ஆகிருக்கலாம். நான் அப்கிரேட் ஆகாம இருக்கிறேன், அதுதான் இஷ்யூ. படிச்ச பையன் நீங்க ஒரு நல்ல கம்பெனில வேற வேலை பாக்குறீங்க, மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இதை விட முடியல? அதுதான் ப்ராப்ளம். தெரியுது முடியல. இப்போ கார் ஓட்டிட்டு இருப்போம், சிக்னல்ல ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல ரெட் போட்டுருந்துச்சுன்னா போனு ஏன் இப்படி பாக்குறாரு? அம்மா வந்து இங்க பெட்ரூம்ல தான் இருப்பாங்க, நான் ஹால்ல இருப்பேன். ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன், அங்கதான் இருக்காங்க. நான் அவங்க கிட்டே பேசியிருக்கலாம், அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்றேன், அவங்க 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்காங்க. ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? அப்பா இப்போ மதுரையில இருக்காரு. ஆமா, உங்க 2 பேரும் எப்படி இருக்க முடியும்? சிக்னல்ல நிக்கிறப்ப அந்த 30 செகண்ட் கூட பாத்ரூம்ல, டாய்லெட்ல, அப்புறம் சாப்பிடுறப்போ, பிரஷ் பண்றப்போ, எல்லா இடத்துலயும் அதோடய டிராவல் பண்றீங்க. உங்க கெரியர் வைஸ் நீங்க ஒரு டபுள் தட்டே மேல போயிருக்கலாம். ஆமா, அது பகீர் தான். நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.